பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒண்ணா நம்பர் திருட்டு பயலுக யாருக்குமே உண்மையா இல்லை அப்படிங்கிறதா இப்ப மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா பயங்கர கட்டுப்புல இருக்காங்க. இவனுங்களை எதுவுமே நம்ப முடியாதா அப்படின்னு. காரணம் பாகிஸ்தான் செஞ்ச வேலை அப்படி. அதையும் இப்ப இன்டர்நேஷனல் ஏஜென்சிகள் ஸ்மெல் பண்ணி வெளில தூக்கி வீசிட்டாங்க. அதுவும் பாகிஸ்தான்ல இருந்து போன பத்திரிகையாளர்கள் தான் இதை ஸ்மெல் பண்ணி வெளில கொண்டு வந்திருக்கார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரை இதுக்கு பதில்லாம் சொல்ல சைலண்டா இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சாங்கிறத பார்ப்போம். பாகிஸ்தானை பொறுத்தவரை அவனுங்க எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அதாவது தனக்கு சொந்தமே இல்லாத பலுச்சிஸ்தான்ல உள்ள கனிம வளத்தை சீனா கிட்ட அமெரிக்கா கிட்ட உன்னை எவன் வந்தாலும் சரின்னு அடகு வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து மக்களை காட்டி ஊர் பூரா கடன் வாங்கி அதையும் மக்களையும் அடகு வச்சுட்டாங்க. வேற என்னடா பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு கேட்டா புறா இருக்குங்க. புறா ஏதோ அரிய வகை புறா சவுதியில இருந்து வந்து வேட்டையாடிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்சூடு விளைநிலம் இருக்கு. அதையும் சவுதி கிட்ட வித்துருவோம் அப்படின்னு சவுதி கிட்ட வித்துட்டாங்க. அந்த விளைநிலத்துல வர்றது அப்படியே வருவாங்க, விவசாயத்தை போடுவாங்க, சவுதிக்கு அள்ளிட்டு போயிடுவாங்க. மீதியை சீனா கிட்ட வித்துருவோன்ட்டாங்க. இப்ப பாகிஸ்தான்ல என்ன இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான்னு உலக மேப்ல அவனவே டிசைன் பண்ணி வச்சிருக்கான். வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்துருச்சு. இந்த சூழ்நிலையிலையும் பாகிஸ்தான் அடுத்த ரெவென்யூவை நோக்கி போயிட்டாங்க. அதான் எல்லாம் வித்துட்டானே எப்படி அப்படின்னு கேட்டா இங்கதான் ஒரு ஷாக்கான விஷயம். பாகிஸ்தான் அப்பப்ப செய்கிறது என்ன அப்படின்னா, அவனுங்க ராணுவ வீரர்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கத்தார்ல ஃபுட்பால் மேட்சுக்கு பாதுகாப்பு, சவுதிக்கு யுத்தத்துக்கு, இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஆட்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனப்பாடு இவனுங்களும் கிளம்பி போயிடுவாங்க. மன்னர் குடும்பத்தோட ரகசிய பாதுகாப்பு அதிகாரியா அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வச்சிருப்பாங்க. வெவ்வேறு யூனிட் இருந்தா நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி அதுதான் பெருசா நம்பிதான் கிளம்பி போயிடுவாங்க. இப்ப அதே மாதிரி வேலையை பாக்குறாங்க. ஆனா இந்த இடத்துலதான் பாகிஸ்தானோட திருட்டு எவனுக்குமே உண்மையா பாகிஸ்தான்காரன் இல்ல அப்படின்னு ஒட்டுமொத்த பயலும் சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, காசாக்குள்ள ஒரு அமைதி படையை நிறுத்துறது தான் ட்ரம்ப்போட ஒரே திட்டம். தெரியுமே, ஓ ராணுவம் வந்தாலே நாசமா போகுமே அப்படின்னு எல்லா பேரும் திட்டுவாங்க. உள்ள விட மாட்டேன்னு சண்டை போடுவாங்க. அதுக்காக ட்ரம்ப் வச்சது என்ன அப்படின்னா, காசா சைடு, அதாவது அமைதி பேச்சுவார்த்தையில காசா சைடு இருந்து பேசின நாடுகள் பூரா ஒரு அமைதி படையை செட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திக்க அப்படின்ட்டாங்க. அங்க பேசின ஒரு டசன் நாடுகள், அதாவது ஆக்டிவா காசு உள்ள நாட்டுக்கு பெரிய அளவு ராணுவ வீரர்கள் பற்றாக்குறை, மக்கள் தொகையே பற்றாக்குறை தானே. அதனால வெளியில இருந்து தான் பெரிய அளவுல இறக்குவார்கள். இறக்குனா யார்கிட்ட இருந்து இறக்குவார்கள்? பாகிஸ்தான்கிட்ட இருந்து தான். பாகிஸ்தான் ஏற்கனவே சொல்லிட்டான், அமைதிப்படைய என்ன யூனிட்டோ மொத்தமா நாங்களே இறக்குறோம், அது எங்களுக்கு பெருமை, எங்க கடமை அப்படின்னு வரி வரியா எழுதி வச்சுட்டேன். அப்பயே தெரிஞ்சிருக்கணும் ஊர்ல உள்ள அம்புட்டு பயலுக்கும், இவன் ஏதோ திருட்டு வேலை பார்க்க போறான் அப்படின்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, மன்னர், சவுதி மன்னரோ கத்தார் மன்னர் எல்லா பேரும் சேர்ந்து இந்த ராணுவத்துக்கு பிச்சை போடுவாங்க, இவனுங்க வீரர்களா அனுப்புவார்கள் அப்படிங்கிறதான். ஆனா இந்த இடத்துலதான் ட்விஸ்ட். இஸ்ரேல், அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட டீல் பேசியிருக்காங்க. ஒரு வீரனுக்கு $10,000 தரோம், அனுப்பிச்சு வச்சிரு, மொத்தமா உன்னோட அமைதி படை அப்படிங்கிறது காசா பகுதியில நிக்கணும். ஆனா அந்த அமைதி படை முழுக்க முழுக்க எங்க உத்தரவுல செயல்படணும், எங்களுக்கு தேவையான வேலைகளை செய்யணும், எங்களோட ஆட்களா நீங்க சுத்த போறீங்க, சிம்பிள் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரு டீலை போட்டு முடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு வீரனுக்கு $10,000 கேட்கவா வேணும்? எல்லாரையும் அமுச்சு விட்டுறட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எல்லாரையெல்லாம் வேணாம், எங்களுக்கு எம்புட்டு தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறோம், காசால அம்புட்டு வரையும் கூட்டிட்டு போனா நிறுத்துற கூட இடம் இருக்காதரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில செட் ஆஃப் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கில் வீரர்கள் போய் இறங்கலாம். முழுக்க முழுக்க வீரர்களையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது? பாகிஸ்தான் ராணுவம். இது ஏற்கனவே வாடகைக்கு விட்டாங்க செக்யூரிட்டி சர்வீஸ் மாதிரி. இப்ப அப்படியே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், இந்த நிலைமையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க உள்ளவன் டிக்கெட் கழிச்சு கொடுத்துருவான். ஏன்டா கூட இருந்தே குடி பறிக்கிறியாடா அப்படின்னு. அதே சமயம் வக்கனையா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் பாகிஸ்தான் அணு ஆயுதம் பொது அப்படின்னு. அப்புறம் ஏன்டா செய்யறக்கு காசு கடாஃபிட்ட வாங்கினீங்க, செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு தரவே இல்லை அப்படின்னு கேட்டா வாயை திறக்க மாட்டாங்க. அதுக்கு மேல அடிச்சு கேட்டோம்னா கடாஃபியே இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. இவனுங்களுக்குன்னு சில சமயங்கள் மாட்டிரும். இப்படிதான் சோவியத் யூனியன்ல ஏகப்பட்ட பர்ச்சேசிங்ல இருந்தாங்க. கடைசியில சோவியத் யூனியன் உடைஞ்ச அப்பாடு ரஷ்யா போய் காசு கேட்டப்ப, சோவியத் யூனியன்ட்ட இருந்தானே நாங்க வாங்கினோம், இப்ப எப்படி ரஷ்யாட்ட தர்றது, வேற ஒருத்தன்ட்ட வாங்கி வேற ஒருத்தன்ட்ட தருவாயலா, என்னப்பா பேசுறேன்ட்டாங்க. அந்த பஞ்சாயத்தே கொள்ள நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இப்ப சமீபத்துலதான்
அந்த தர வேண்டிய பணத்தை எல்லாம் ரஷ்ய அதிபர் கேன்சல் பண்ணி விட்டாரு. சர்வதேச அரசியல் காரணமா அந்த ஒரு நடவடிக்கையை எடுத்தார். அப்ப நம்ம கூட விரிவா பார்த்தோம் அதை பத்தி. அதனால திருப்பி இங்க பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து பாகிஸ்தானை ஒவ்வொரு தாட்டி காப்பாத்தி விட்டுரும். இப்ப காசா பெரிய கொடுமை நடந்து, போர் நடந்து, யுத்தம் நடந்து மூச்சு விடுறாங்க. அதுல ஆதாயம் பார்க்க துடிக்கிறான். அதுக்குன்னு ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. எப்படியோ தகவல் கசிஞ்சு பொதுவெளிக்கு வந்துருச்சு. இனி இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கங்கிறத வரும் நாட்கள்ல விரிவா பார்ப்போம்.